பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செயல்முறைகள். சாதாரண மனிதர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இடையில் வேற்றுமை இருப்பது போல, முன்னவரின் செயல்களுக்கும் பின்னவரின் செயல்களுக்கும் இடையில் வேற்றுமை உண்டு. இறை நம்பிக்கையுள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நாம் ஆராய்வோம். சொந்த முயற்சியை துறந்துவிட்டு கிழிந்த துணியைப் போல போட்ட இடத்தில் கிடப்பதுதான் இறை நம்பிக்கை என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் உயிரற்ற மரக்கட்டையைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இறை நம்பிக்கையும் முயற்சியும் ஒன்று சேர முடியாது என்று இவர்கள் ஏன் நம்புகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இறை நம்பிக்கையின் உச்சியில் நின்ற பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இவர்கள் ஆராய்ந்தால் தம் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். பெருமானார் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இறை நம்பிக்கையை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த வல்லார் அவர்கள். ஆனால் அதற்காக அவர்கள் முயற்சியை துறந்து விடவில்லை. இறை நம்பிக்கையும் சொந்த முயற்சியும் அவர்களிடம் இரண்டர கலந்து நின்று காட்சியளித்தன. மனிதனை இயக்கமுள்ளவனாகவும் முயற்சியுள்ளவனாகவும் இறைவன் படைத்திருக்கிறான். முயற்சியை இறைவனே திருமறையில் பாராட்டுகிறான். உண்பது, உறங்குவது, பேசுவது, நடப்பது முதலிய எல்லா காரியங்களுக்கும் அவனை பொறுப்பாளியாக்கிவிட்டு வீட்டின் மூலையில் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது தவறு. இதை இஸ்லாம் மறுக்கிறது. இவ்வாறு முயற்சியை அளிப்பது பெரும் குற்றம். எனவே இப்போது நாம் இறை நம்பிக்கையையும் சொந்த முயற்சியையும் ஒருங்கே ஆராய வேண்டும். எது குறித்து இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், எது குறித்து சொந்த முயற்சியை நம்ப வேண்டும் என்பதை நாம் இங்கு விரிவாக ஆராய்வோம். உண்பது, குடிப்பது, உறங்குவது, உழுவது, விற்பனை செய்வது முதலியவை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள். இவற்றில் இறை நம்பிக்கை வைப்பது எப்படி என்று முதலில் ஆராய்வோம். பசியோடு இருக்கும் உங்களுக்கு முன்னால் உங்கள் மனைவி அறுசுவை உண்டியை கொண்டு வைத்திருக்கிறாள். இந்த கட்டத்தில் நீங்கள் சொந்த சக்திக்கும் முயற்சிக்கும் வேலை கொடுக்கத்தான் வேண்டும். அப்படி செய்யாமல் நான் முயற்சி செய்வதாவது ஒருபோதும் முடியாது, நான் இறை நம்பிக்கையுள்ளவன், நான் அசைய மாட்டேன், இறைவனே என் பசிக்கு பொறுப்பாளி, என் முயற்சியின்றியே அவன் என் பசியை தணிக்கட்டும் என்று நீங்கள் வாதாடினால் அது பைத்தியக்காரத்தனம். இறைவன் பசியை படைத்தான், அதற்குரிய உணவையும் படைத்தான். எனவே உணவின்றி உங்கள் பசியை அவன் கண்டிப்பாக தணிக்க மாட்டான். உணவின்றி பசி தணிய வேண்டும் என்றோ, உணவு தானாக நகர்ந்து உங்கள் வாய்க்குள் போக வேண்டுமென்றோ நீங்கள் எதிர்பார்த்தால் அது அறியாமை. இதற்கு இறை நம்பிக்கை எனும் பெயர் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் உழுது பயிர் செய்கிறீர்கள், நாற்று நடாமல் கதிர் வளர்வதை எதிர்பார்ப்பது இறை நம்பிக்கை அல்ல. இதற்கு பெயர் மடமை. கலவி இல்லாமல் உங்கள் மனைவியின் வயிற்றில் குழந்தை வளர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் இத்தகையதுதான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலவியின்மையால் ஈசா நபியை பெற்றெடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த பேறு உங்கள் மனைவிக்கும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் எதிர்பார்த்தால் பித்தன் என்ற பட்டத்தை பொதுமக்கள் பலவந்தமாக உங்களுக்கு சூட்டிவிடுவார்கள். அப்படியானால் இது போன்ற கட்டங்களில் இறை நம்பிக்கை வைப்பது எப்படி? பசியை படைத்த இறைவன் அதற்குரிய உணவையும் படைத்திருக்கிறான். அதை எடுத்து உபயோகிப்பதற்கு கையையும் அதில் இயக்கத்தையும் அவன் படைத்திருக்கிறான். அவன்தான் உங்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறான். வேறு எவராலும் உங்கள் பசிக்கு உணவு கொடுக்க முடியாது. இந்த வரிகளை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் நம்பிக்கை வையுங்கள். இதுவும் இறை நம்பிக்கைதான். உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் உணவை கையால் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுகிறீர்கள். உங்கள் கை இந்த வகையில் உங்களுக்கு பெரியதோர் உதவியை செய்கிறது. ஆனால் கையையும் நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிவிடக்கூடாது. எந்த வினாடியும் அது உணர்வற்று போகலாம். அல்லாஹ்வின் சக்திக்கு முன்னால் அது எம்மாத்திரம்? எனவே உங்கள் கரத்தில் ஆரோக்கியத்தையும் இயக்கத்தையும் உண்டாக்கிய இறைவனை பாராட்டுங்கள். அவன் நாடினால் எந்த வினாடியும் உங்கள் கையிலுள்ள ஆற்றலை பறித்துவிட முடியும் என்று நம்புங்கள். இதுவும் இறை நம்பிக்கைதான். எதிரில் இருக்கும் உணவையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. அதனால் ஏற்படும் விளைவுகள் உங்களுக்கு தெரியமாட்டா. இறைவன் நாடாவிட்டால் எதிரில் இருக்கும் உணவை உங்களால் உட்கொள்ள முடியாது என்று நம்புங்கள். பக்கத்திலிருந்து நச்சரவம் ஒன்று பாய்ந்து வந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் அங்கு உட்கார்ந்திருக்கவே முடியாது. அந்த சில வினாடிகளில் உங்கள் பசி, ருசி, ஆர்வம் எல்லாம் மறைந்து போய்விடும்.
இப்படி எல்லாம் விபரீதம் ஏற்படாதவாறு இறைவன் காப்பாற்றுகிறான் அல்லவா? இந்த நன்றியுணர்வை துறந்து விடாமல் சாப்பிடுங்கள், குடியுங்கள், களைப்புறத் உறங்குங்கள். இதுதான் இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையுள்ளவர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும். எனவே இத்தகைய மனநிலையை உண்டாக்கிக் கொண்டு எதிரில் மனம் பரப்பும் உணவை கையால் எடுத்து சாப்பிடுங்கள். இது இறை நம்பிக்கைக்கு முரண்பட்டதல்ல. இப்போது நம் பிரச்சினையை வேறொரு கோணத்தில் இருந்து ஆராய்வோம். மூட்டை முடிச்சுகளுடன் ஓர் ஊரை விட்டு மற்றோர் ஊருக்கு பிரயாணப்படுகிறவர்கள் தேவையான அரிசி, கோதுமை, மா, ரொட்டி முதலிய எதுவும் இல்லாமல் புறப்பட்டார்கள். இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்ட அவர்கள் இப்படி பிரயாணப்பட்டது அதிசயமல்ல. ஆனால் தேவையான அரிசி, கோதுமையுடன் புறப்படுவதும் குற்றம் அல்ல. முன்னோரில் பலர் இப்படியும் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். இதனால் இறை நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் குந்தகம் ஏற்படாது. பிரயாணத்தின் போது சாப்பாட்டு வசதி மிக குறைவாகவே இருக்கும். தேவையான உணவு வகைகள் கைவசம் இருந்தால் அவசியம் நேரும் போது உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படி பிரயாணப்படுகின்றவர்கள் அந்த உணவு வகைகளை நம்பிவிடக்கூடாது. இறைவன் மீதே அவர்கள் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் அன்பு இல்லையேல் அந்த உணவுப் பொருட்களுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படக்கூடும். என்றாலும் உணவுப் பொருள் இல்லாமல் பிரயாணப்படுவதை தவறு என்றும் சொல்லிவிட முடியாது. இறைவன் மீது மங்காத நம்பிக்கையுள்ளவர்கள் இப்படி பிரயாணப்படலாம். எனினும் இப்படி பிரயாணம் செய்கிறவர்கள் பசியை பொறுத்து பொறுத்து பழகியிருக்க வேண்டும். உணவு கிடைக்காத போது இலைத்தழைகளையோ கனிவர்க்கங்களையோ உணவாகக் கொண்டு திருப்தியடைய தெரிந்திருக்க வேண்டும். இந்த தகுதி இல்லாதவர்கள் தேவையான உணவுப் பொருட்கள் இல்லாமல் புறப்படக்கூடாது. அப்படி புறப்படுவது ஹராம், பெருங்குற்றம். ஏனெனில் இது தற்கொலைக்கு நிகரான ஒரு செயல். இப்படி இறை நம்பிக்கையாளர்களையே ஆதாரமாக வைத்து பிரயாணப்பட்ட முன்னோரில் சிலர் ஊசி, கத்தரிக்கோல், கயிறு, வாளி முதலிய அனைத்தையும் சேர்த்து வாரிக்கொண்டு போயிருக்கிறார்கள். உணவுப் பொருள் ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள். இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துச் செல்வது இறை நம்பிக்கைக்கு முரண்பட்டதல்ல என்று அவர்கள் கூறினார்கள். இதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. பிரயாணத்தில் தண்ணீர் வசதி மிக குறைவு. நீண்ட பிரயாணத்துக்கு பிறகு எப்போதாகிலும் ஒரு கிணறு தென்படக்கூடும். கிணற்றுக்கடியில் உள்ள தண்ணீர் தனக்கு தானாக மேலேறி வந்து விடுவதில்லையே. போதாததற்கு ஐங்கால தொழுகைக்காகவும் தாகத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பெரிதும் தேவைப்படும். பசியை பொறுத்து கொண்டாலும் தாகத்தை பொறுத்து கொள்ள முடியாது. எனவே அவர்கள் கயிற்றையும் வாளியையும் உடன் எடுத்து கொண்டார்கள். பெரும்பான்மை அவர்கள் ஒரே துணியுடனேயே பிரயாணம் செய்தார்கள். போக்குவரத்து வசதியில்லாத அந்த காலத்தில் பிரயாணம் செய்வதென்றால் பெரிதும் சிரமம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. பிரயாண நடவடிக்கைகளில் துணி கிழிந்து போகக்கூடும். எனவே ஊசியையும் நூலையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் அப்போதைய பிரயாணத்துக்கும் இப்போதைய பிரயாணத்துக்கும் இடையில் வேற்றுமை உண்டு. போக்குவரத்து வசதிகள் நிறைந்த இக்காலத்தில் மேற்குறிப்பிட்ட எந்த தொல்லையும் பிரயாணிக்கு ஏற்பட்டதில்லை. எனவே தற்போதைய சூழ்நிலையில் உணவுப் பொருளோ இதர சாமான்களோ இல்லாமல் பிரயாணப்படுவது இறை நம்பிக்கைக்கு மாறுபடாது. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் எத்துணை தூரம் தற்காப்பு செய்து கொண்டாலும் நடப்பது நடந்தே தீரும். எனவே உங்கள் சக்திக்கு உட்பட்ட காரியங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்கு இறைவனை பொறுப்பாளியாக்கி விடுங்கள். ஒரு மலையுச்சிக்கு நீங்கள் செல்கிறீர்கள். சுற்று வட்டாரத்தில் பல மைல்களுக்கு தண்ணீர் பெயரே கேட்க முடியாது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலைத்தொடர்கள் தெரிகின்றன. நீல விண்திரையும் வறண்டு போன முரட்டு பாறைகளையும் தவிர்த்து வேறு எதுவும் பார்வையில் படவில்லை. விண்ணை தொட்டு கொண்டிருக்கும் அந்த மலைக்கு யாரும் வர முடியாது. எனவே பிறரது உதவியும் கிடைப்பதற்கு வழியில்லை. கரடு முரடான அந்த பாதை மற்றவர்களை மேலே ஏறவிடாமல் தடுக்கிறது. குரலெடுத்து கூப்பாடு போட்டால் எதிரொலிகள் பல வினாடிகள் வரை தொடர்ந்து கேட்கின்றன. ஆனால் கூப்பாட்டுக்கு பதில் தரக்கூடிய மனித இனம் பல மைல் தூரத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. இப்படியொரு சூழ்நிலையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு மலையுச்சியில் உட்கார்ந்து கொண்டு, இறைவனே, உன் மீது நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சுற்று வட்டாரத்தில் தண்ணீர் கிடையாது. எனவே நீதான் என் தாகத்தை தணிக்க வேண்டும். என்னிடம் அரிசி கிடையாது. எனவே நீதான் என் பசியை போக்க வேண்டும்.
என்று பிரார்த்திப்பது சுத்தமான முட்டாள்தனம். இது தற்கொலைக்கு நிகரான செயல். எனவே இத்தகைய முயற்சிக்கு மார்க்கத்தில் நிச்சயம் அனுமதி கிடையாது. முற்கால பக்தர் ஒருவர் இப்படித்தான் நடந்து கொண்டாராம். அவர் இறை பக்தியுள்ளவர். இறைவன் மீது முழு நம்பிக்கையும் வைத்திருந்தார். ஊரை விட்டு புறப்பட்டு வந்த அவர் ஒரு மலையுச்சிக்கு ஏறினார். இறை வணக்கத்துக்கு அது மிக பொருத்தமான இடம் என்று அவருக்கு தோன்றிற்று. அவ்வளவுதான். அங்கேயே ஜாகை போட்டு விட்டார். நான் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டேன். என் இறைவன் எனக்கு தேவையான உணவை கொண்டு வந்து தரட்டும் என்று சபதம் வேறு செய்து கொண்டார். ஒரு வாரம் வரை எப்படியோ பல்லை கடித்து கொண்டு நாட்களை ஓட்டிவிட்டார். இதற்கிடையில் அவரது நிலை படுமோசமாகிவிட்டது. பலவீனம் உடல் முழுவதும் பரவிற்று. கண்கள் மங்கத் தொடங்கின. இதற்கு மேல் அவரால் நின்று வணங்க முடியவில்லை. எனவே உட்கார்ந்தபடி இறைவனை வணங்கினார். இப்படி ஒரு வாரம் கழிந்தது. ஆழமான நம்பிக்கையினால்தான் அவரால் இத்தனை நாட்கள் பசியை பொறுத்து கொள்ள முடிந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இறந்து விடுவார் போல தோன்றிற்று. ஆனால் இறைவன் அவருக்காக உணவை ஏந்தி கொண்டு வரவில்லை. நாலாபுறமும் பார்த்தார். யாரையும் காணவில்லை. செத்து மடிவதைத் தவிர்த்து வேறு வழியே இல்லையா? வேதனையும் ஏமாற்றமும் பிரார்த்தனையாக வெளிப்பட்டன. இறைவனே, நான் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் எனக்குரிய உணவை, எனக்கு நீ பங்கிட்டு வைத்திருக்கும் உணவை என்னிடம் கொண்டு வா. இல்லையேல் என்னை உன் பக்கம் அழைத்துக்கொள். நான் மரணத்தை திருப்தியோடு ஏற்க தயாராக இருக்கிறேன். எங்கும் பரவியிருந்த அமைதியை கிழித்து கொண்டு அசரீரி குரல் ஒலித்தது. உமக்கு நான் நிச்சயமாக உணவளிப்பேன். ஆனால் நீர் இங்கேயே உட்கார்ந்திருக்க கூடாது. நீர் பக்கத்திலுள்ள ஊருக்குப் போக வேண்டும். மக்களோடு மக்களாக பழக வேண்டும். இங்கு நீர் உட்கார்ந்திருப்பதை விட மக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்திருப்பது நல்லது. பக்தர் சபதத்தை துறந்தார். வேறு வழிதான் எங்கே இருக்கிறது? அவர் தள்ளாடி தள்ளாடி அடுத்துள்ள ஊருக்கு வந்தார். அசரீரியின் கட்டளைப்படி ஓர் இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். அந்த பக்கம் சென்றவர்கள் சிலர் அவரை பார்த்தார்கள். கனிந்த மனம் படைத்த ஒருவர் எதிரில் வந்தார். பக்தர் மீது அவர் பார்வை விழுந்தது. பசியின் முத்திரை அவர் முகத்தில் கோரமாக காட்சியளித்தது. சிறிது நேரத்தில் பக்தருக்கருகில் உணவு தட்டு வந்துவிட்டது. திருப்தியோடு உட்கொண்ட பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் பக்தர். மீண்டும் அசரீரி குரல் ஒலித்தது. ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையில் நான் ஆழமான தொடர்புகளை உருவாக்கியிருக்கிறேன். இதில் நான் மறைத்து வைத்திருக்கும் தத்துவங்கள் எண்ணற்றவை. அவற்றை எல்லாம் நீர் உடைத்தெறிய துணிந்துவிட்டீர். மனித தொடர்பு இல்லாதவாறு என்னிடம் நேரடியாகவே உதவி கேட்டீரல்லவா? நான் நினைத்தால் அது ஒன்றும் அசாத்தியமல்ல. உன் தேவைகளை என் சக்தி கரங்களால் முடித்து தர முடியும். என் சக்திக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. என்றாலும் நேரடியாக உதவி செய்வதை விட ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதன் உதவி செய்வதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். இறைவன் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் எழுதினேன். இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புங்கள். சொந்த முயற்சியை எப்படி பிரயோகிக்க வேண்டுமோ அப்படி பிரயோகியுங்கள். வரம்பை கடந்து விடாதீர்கள். அப்புறம் உங்கள் நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் எத்தகைய மதிப்பும் இருக்காது.